தானத்தில் சிறந்தது இரத்த தானம் என்பார்கள். விபத்து, அறுவை சிகிச்சை என்று முக்கிய காலகட்டங்களில் உயிர்காக்கும் மகத்துவம் கொண்ட இரத்தத்தை ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ளும் போது மானுடம் மேன்மையுறுகிறது. இது ரத்தம் பாயும் குழாய் மட்டுமல்ல, உயிரின் வேர். வாழ்வு முடிந்து விட்டதாக கலங்கி நிற்கும் மனிதர்களையும் மீண்டும் பரபரப்பான இந்த உலகத்தில் இயங்கச் செய்யும் அற்புதத்தை நிகழ்த்துவது. தானத்தில் சிறந்த தானமான இரத்த தானத்தின் மகத்துவத்தை கொண்டாடும் இரத்த தான தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதற்காக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் இரத்த தான சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. திரைப்பிரபலங்கள், அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். 27 வருஷமாக ரத்த தானம் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோட 104வது முறைன்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. கண் தானம், ரத்த தானம் இது ரெண்டும் மனித சேவையில் ஒரு உன்னதமான ஒரு சேவை. இதனால் நமக்கும் நல்ல பயன்கள் இருக்குது, பிறருக்கும் பயன் இருக்குன்னு கூறிக்கொள்ள ஆசைப்பட்றேன். நமக்கு நல்ல ஆரோக்கியம், புது ரத்தம் கிடைக்குது. இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்மார்த்தம் இருக்குது. விபத்து, அறுவை சிகிச்சை, நோய் போன்ற ஆபத்தான காலங்களில் மனிதர்களுக்கு வழங்குவதற்காக இரத்தம் சேகரிக்கப்பட்டு இரத்த வங்கியில் செலுத்தப்படுகிறது. பிறரின் உயிரை காக்க உதவும் இரத்த தானத்தின் சிறப்பை அனைவருக்கும் உணர்த்த வேண்டும் என்பது பலரின் கருத்தாக உள்ளது. நிறைய பேர் பயப்படுவாங்க பிளட் டொனேட் பண்ணணும்னாலே. இன்றைக்கி நாங்கள் அது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து இட்ஸ் அ குட் டீட், 3 லைஃப் சேவ் பண்ணலாம் ஒருத்தர் பிளட் கொடுக்கறதுனால. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த இதுபோன்ற இரத்த தான முகாம்கள் பல இடங்களில் நடத்தப்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. இரத்த தானம் செய்வதன் மூலம் நமது ரத்தம் சுத்திகரிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் நமக்குள் பல நன்மைகள் ஏற்படுகிறது. இதுபோன்ற இரத்த தான முகாம்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதே இவர்களின் கருத்தாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ஆர்த்தி.